சலிசிலிக் ஆசிட் என்பது நீங்கள் பாவிக்கிற சோப் வகைகளில் காணப்படுகிறது, அல்லது நீங்கள் பாவிக்கிற ஃபேஸ் வாஷ்களில் காணப்படுகிறது, இன்னும் சில வகையான க்ரீம்களிலும் காணப்படுகிறது. இது முக்கியமாக இதை சொல்வது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அல்லது ஆன்டி பாக்டீரியல்னு சொல்லுவாங்க. அதாவது இதை பாவிக்கிறதால முகத்தில் காணப்படும் சில வகையான பாக்டீரியாக்கள், கிருமிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அடுத்து உங்களோட முகம் சிவந்து கொண்டு காணப்பட்டால் அவற்றை குறைக்கக்கூடிய தன்மையும் இது காணப்படுகிறது. கொழும்பில் அமைந்துள்ள எங்களது பியூட்டி ஸ்கின் கிளினிக் தூர இடங்களில், வெளிநாடுகளிலோ அல்லது இலங்கையின் வெவ்வேறு பாகங்களில் இருப்பவர்களுக்கு நேரடியாக கொழும்புக்கு வந்து சிகிச்சைகள் பெற பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களது பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு உரிய சிகிச்சைகள் நாங்கள் நேரடியாக பார்த்து தேவையானவற்றை முக்கியமான ஆலோசனைகளை தருவோம். சில பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்களும் உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். முகம் சம்பந்தப்பட்ட அல்லது அழகு சம்பந்தப்பட்ட அல்லது திடீர்னு உங்களுக்கு ஏற்படும் நோய்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இதில் தரப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கு இந்த வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் எங்கே வசிப்பவர்களாக இருந்தாலும். முக்கியமாக அந்த முகப்பரு ஏற்படுற காரணங்களில் ஒன்று இந்த கிருமிகள் அதனோட, அதாவது முக்கியமாக பாக்டீரியாக்கள் உள்சென்று பெஸ்டியூல்ஸ் என்று கூறக்கூடிய பிம்பிள்ஸ்களை உருவாக்குவதில் முக்கிய பங்களிக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இது மிகவும் உதவியாக இருக்கிறது. எவ்வாறென்றால் அந்த பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை இதில் இந்த சலிசிலிக் ஆசிடில் காணப்படுகிறது. இது என்ன நடக்கும்னு சொன்னால் எங்கள்கிட்ட சின்ன சின்ன துவாரங்களாக காணப்படுறதுக்கு கூடாகவே இந்த சலிசிலிக் ஆசிட் உள்ளுக்கு போய் அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் சேர்ந்து, மற்றது அதில் இறந்த கலங்களுக்கு எல்லாத்தையும் ஊடுருத்து சென்று, மற்றது ஆயில் தன்மைக்குள்ளே ஊடுருத்து செல்லக்கூடிய இது ஏற்படுது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதில் காணப்படுகிறது. ஆகவே இது முக்கியமாக முகப்பருடையவர்களுக்கு, மற்றது ஒயிட் ஹெட்ஸ் என்ற சின்ன சின்ன ஒயிட் டாட்ஸலாக முகப்பரு தோன்றதுக்கு முதல் மாறி அது திரும்ப பிளாக் ஹெட்ஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் அந்த பொக்களமான அந்த பிம்பிள்ஸ்கள் வருகிறது. இவற்றை எல்லாத்தையும் அதை போக்குறதுக்கு மிகவும் உதவியாக காணப்படுகிறது.